தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/12/2025 புதன்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தொழில் நிலையத்திற்கு எப்படி பெயர் வைப்பது, எந்த எண் ஆதிக்கத்தில் வைப்பதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறோம், ஃபைனான்ஸ் தொழில், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிம்பாங்க. வெற்றி ஃபைனான்ஸ் வைக்கலாமா, சக்சஸ்ன்னு வைக்கலாமா, என்ன மாதிரி வைக்கலாம்னு கேட்பாங்க. சில பேர் எங்கள் குலதெய்வ பேர் வைக்கணும்பாங்க. சில பேர் நாங்கள் ஒரு என்டர்பிரைசஸ்ன்னு வைக்கிறோம், சில பேர் மெடிக்கல் வைக்கிறோம்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பெயருடைய கூட்டுத்தொகை வருது. இப்போ ஒரு மெடிக்கல் வைக்கிறோம், அதனுடைய முழு பேரையும் எழுதி அதுக்கு கீழே நம்ம நியூமராலஜி போட்டு பார்க்குறோம். அந்த கூட்டுத்தொகை 36ன்னு வரக்கூடாதான். ஏன்னா 3 குரு, 6 சுக்கிரன், 2 பகைக்கிரகங்களின் சேர்க்கை. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு குருவும் சுக்கிரனும் அவர் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வைக்கலாம். இப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, சுக்கிரன் வீட்டில் சுக்கிரன் குரு வீட்டில் இருக்கு, குரு பார்க்குது, குரு சுக்கிர பார்வை இருக்கு. இது மாதிரி இருக்கிற போது அவங்க வைக்கலாம். ஆனால் 36ங்கிறத காட்டிலும் அது அப்படியே அந்த 9 72ன்னு வைக்கலாம், 27ன்னு வைக்கலாம். அதே மாதிரி 18ன்னு கூட்டுத்தொகை இருக்கக்கூடாது, 81ன்னு இருக்கக்கூடாது. சூரியனும் சனியும் ஒன்றுக்குன்னு தீவிரமான பகை கிரகம். அதே மாதிரி 59ல் இருந்தால் அற்புதமான பலன் கிடைக்குமா. 5 புதன், 9 செவ்வாய். அதுக்கு ஒரு பாடல் உண்டு. தொழில் நிலைய பெயர் 59 என்றால், தொழில் நிலைய பெயர் 59 என்றால் தொடர்ந்து வரும் புதன் செவ்வாய் ஆதிக்கம்தான். 5ங்கிறது புதன், 9ங்கிறது செவ்வாய். வெளிநாட்டு தொடர்பு வரும், வெற்றி சேரும். அதாவது வெளிநாட்டு தொடர்பு அவங்களுக்கு இயற்கையிலே அமைஞ்சிருமா. அது எக்ஸ்போர்ட்டாக இருந்தால் ரொம்ப பெரிய அளவில் பலன் கிடைக்கும். விரும்பி கூட்டாக இணைந்து கொள்வார். யாராவது நண்பர்கள் நம்ம தொடங்குறோம்னு முடிவு பண்ணி இந்த நம்பரில் வச்ச உடனே நான் கூட்டு சேர்றேன், நீ கூட்டு சேர்றோம்னு சொல்லி ஆளுகள் இணையுமா. அழியாத புகழ் கிடைக்கும். இந்த தொழில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிரும். வியாபாரத்தில் ஆதரவு அதிகரிக்கும், வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். வச்ச உடனேயே நடக்க ஆரம்பிச்சிடும். ஓரிரு ஆண்டில் கிளை தொழிலில் தொடங்குகின்ற யோகம் உண்டு. இப்போ ஒருத்தர் ஒன்று தொடங்குறாரு, அடுத்த நியூன்னு போட்டு அடுத்து ஆரம்பிப்பார், நியூன்னு போட்டு ஆரம்பிப்பார். பல ஊர்களில் அதில் ஒரே மாதிரி பேரில் இருக்கு பார்த்தீங்களா. அப்படி கிளை தொழிலில் தொடங்குகின்ற யோகம் உண்டு. கீழ்ப்படியும் பணியாளர் தொல்லை இல்லை, பணியாளர் தொல்லையே இருக்காதான். அப்படி வரக்கூடிய நம்பர் என்னன்னா 59. அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்து, அதுதான் நான் அடிக்கடி சொல்றது வழக்கம், நண்பர்களை நம்பும் நீங்கள் நண்பர்களையும் நம்புங்கள் அப்படிங்கிறது. அது நம்பிக்கை வைத்து பார்க்கிற பொழுதுதான் பலன் தெரியும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் நாள். தொல்லை இருந்த எதிரிகள் விலகுவார்கள். மனக்கசப்புகள் மாறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். ராசிநாதனோடு சூரியன் இணைந்திருப்பதால் பிள்ளைகள் வழியிலும் பெருமை சேரும். பிள்ளைகள் வேலைக்காக முயற்சித்திருந்தால் அந்த வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயோடு இருக்கின்றார். சுக்கிர மங்கள யோகம். எனவே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். சகோதர வழியிலும் ஒற்றுமைகள் பலப்படும். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் கவனம் அதிகம் செல்லும். ஒரு சிலர் இடத்தை விற்றுவிட்டோமே, திரும்ப வாங்க இயலுமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது வாங்கக்கூடிய ஒரு சூழல் கூட இன்றைக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். நேற்றைய பிரச்சனை இன்று மீண்டும் தலை தூக்கலாம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகாமல் மனக்கவலையை கொடுக்கும். மனக்கிளேசங்கள் அதிகரிக்கும். இந்த நாளில் ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு, மருத்துவ செலவுகளும் உண்டு. இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கு எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையலாம். அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. அளவு கடந்த விரயம் ஏற்படுகிறது. எப்பொழுதுதான் வருமானம் திருப்தியாக இருக்கும் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். திடீரென உங்களுக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் கூட வரலாம். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றங்கள் கூட வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. பிரச்சனைகள் அச்சனைகள் செய்ய வேண்டிய நாள். பெரும் விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். ஒரு சிறு காரியத்தை முடிப்பதற்கு கூட பெரும் பிரயாசம் எடுக்கும் சூழல் உருவாகலாம். அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்களில் கவனம் தேவை. ஆதாயம் தரும் தகவல் வந்தாலும் விரயம் தரும் தகவல்களே கூடுதலாக இருக்கும். நண்பர்களை நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம். மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்கலக்கம் கூடுதலாகவே இருக்கலாம். கிழமை புதன் என்பதனாலே ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு. பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். இனம் புரியாத கவலை மேலோங்கும். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கைமாற்றாக கொடுத்த தொகை வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்று கிழமை புதன். பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். துலாம் ராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்க கோடியன்மை என்பதற்கு ஏற்ப இன்று நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கும். நேர்முக தேர்வில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் செவி சாய்ப்பார்கள். அது மட்டுமல்ல, 2லே புதன் இருக்கின்றார். எனவே திடீரென மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். என்ன இருந்தாலும் கேது பலம் நன்றாக இருப்பதனாலே ஆன்மீக பயணங்கள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விஐப்புகள் வீடு தேடி வருகின்ற நாள். இன்று விருப்ப ஓய்வு பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். விருப்பங்கள் நிறைவேறுவதிலும் உங்களுக்கு இருந்த தடைகள் அகலும். மாற்றுக்கருத்துறையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சிகளிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். குருவின் பார்வை 2ல் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். என்றைக்கோ யாருக்கோ கொடுத்த தொகை, காலாவதியாகி போன கடன் கூட இப்பொழுது இன்று மீண்டும் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். புதன்கிழமை என்பதனாலே அனுமனை வணங்குவது உத்தமம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே குரு இருக்கின்றார். குரு பார்வை இருப்பதனாலே எல்லா காரியங்களும் இனிதே முடியும். கருத்து வேறுபாடுகள் அகலும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகி சில நாட்களாக உத்தியோகத்திலேயே உங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டிருந்திருக்கலாம். அது இன்று மாறும். நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகிறது. மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளையும் உங்களுக்கு வழங்குவார்கள். உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் செவ்வாயும் இருப்பதனாலே சுக்கிர மங்கள யோகம் இருக்கின்றது. இந்த மங்கள யோகம் குருவும் பார்த்து குரு மங்கள யோகமாகவும் மாறுவதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டபடியே வரன்கள் வரவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இன்று வரன்கள் முடிவாகிய நல்ல தகவல் கிடைக்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள், யோகமான நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். உங்களுடைய ராசியிலேயே சந்திரன். மனக்கவலைகள் மாறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் நிலைமை சீராகும். 2ல் ராகு இருக்கின்றார். வாக்கு, தனம், குடும்பம் என்கிற இடத்திலே ராகுவும் சனியும் இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடும் நீங்கள் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை நேற்றைய பிரச்சனை இன்று சுமூகமாக முடியும். மேலதிகாரிகள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அவர்களுக்கு இந்த மாறுதல் கிடைத்து உங்களை பொறுத்தவரை இன்று மனக்கவலைகள் தீர்கிற நாளாகவே இருக்கின்றது. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். கூட்டு முயற்சிகளிலிருந்து மாற்றம் செய்வீர்கள். தனித்து இயங்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். பிறரை சார்ந்து இருப்பவர்கள் இன்று தனித்து இயங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடப் போகிறது. குறு பார்வையும் இருப்பதனாலே பொருளாதாரத்தில் திருப்தியாக இருக்கும். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சி கைகூடும். அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் அளிக்கும். அது மட்டுமல்ல, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பற்றிய தகவலும் உங்களுக்கு கிடைக்கலாம். 7லே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். காலை நேரத்தில் கலகலப்பாக இருந்தாலும் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்கலக்கம் அதிகரிக்கலாம். குடும்ப சுமை கொஞ்சம் கூடும். வரவு வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்கும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவதே நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.